ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கொட்சர் குமார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னா தேவனல்லிட்டு இருக்கோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோடு ஏற்றது வந்திருக்கோம். லோடு கிரானைட்ஸ் ஏற்ற போகிறோம். அதாவது கல்லாக கிடையாது, மார்பிள்ஸ் வீட்டுக்கு போடுறாங்க பார்த்தீங்களா, அதுமாரி அறுத்து இங்கேருந்து அப்படியே இங்கே அறுத்துட்ருக்காங்க. இங்கேருந்து நம்ம ஏற்றிட்டு நம்ம அப்படியே போகிறது தான். நம்ம வண்டி லோடு ஏற்றிட்டுருக்கு. இங்கேருந்து பாரு கல்லெல்லாம் தெரியுதுங்களா அறுத்துட்டு இருக்கிறது. இந்த கல் லோடு தான் ஏற்ற போகிறோம். அப்படியே வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வேஸ்டேஜ் அங்கே பாருங்கள், உடைக்கிறாங்க. எங்கள் ஆரம்ப காலத்தில் எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து ஆரம்ப காலத்தில் இல்லை, ஃபஸ்ட்லாம் எங்களை நாங்கள் பிறக்கிறப்ப நாங்கள் பிறந்து எனக்கு 20 வயசு ஆகிற வரைக்குமே எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்திங்கன்னா இந்த வேலையை தான் செஞ்சாங்க. இந்த கல் உடைக்கிறது இதுமாரி தான் உடைக்கிறது தான் செஞ்சிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல்லில் இருக்கிற மிஷின் பாருங்கள் இது இருக்கு. எவ்வளோ பெரிய பிளேட்ஸ் எல்லாம் இருக்குது. இது நட்சத்திர பூ மாரி பாலிஸாக இருக்குது. இதுதான் நம்ம லோடு ஏற்ற போகிறோம். லோடு ஏற்றிட்டு இருக்கோம். பாதி வண்டி ஆயிடுச்சு, இன்னும் பாதி வண்டி தான் இருக்குது. இது பெரிய கல்லாக இருக்குது. இது அடுத்தது இவங்க ஏற்றிட்டு இருக்காங்க. ஏதோ பண்ணுறாங்க, என்னன்னு தெரியல. இது ஒவ்வொன்றும் தட்டி தட்டி எடுப்பாங்க போல். கல் தள்ளுறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாகவே இப்படி தான். இங்கேருந்து நம்ம அதிலாபாத், அதாவது ஹைதராபாத் தாண்டி அதுதான் நம்ம லோடு ஏற்றி போய் போகிறோம். அங்கேருந்து எங்கேருந்து லோடுன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம வண்டிக்கு ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம வண்டி தெரியுதுங்களா, ஏற்றிட்டுருக்காங்க. நம்ம வண்டிக்கு தான். இங்கேருந்து நம்ம ஏற்றிட்டு அதிலாபாத் போனோம். அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு லுதியானா போகிறதுக்கு, அதாவது பஞ்சாப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். அதான் ஏற்றிட்டுருக்காங்க. இது வந்து இந்த போல்ட்ரஸ் ஏற்றுறதுக்கோசரம் வண்டி வந்து நின்றுட்டுருக்கு இந்த டிப்பரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நம்ம பார்க்கலாம். நேற்று முந்தானத்து இறக்கணும், நேற்று லோடாகவே இல்லை, இன்றைக்கி தான் ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னா இப்போ நம்ம இலுக்கல் டோல் பக்கமாக போயிட்டுருக்கோம். எங்கே ஃபஸ்ட்டு அலகாபாத்துன்னு லோடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரங்காபாத்துன்ட்டாங்க. அவரங்காபாத்துனா அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, சோலாப்பூர்லேருந்து அந்த ஒரு 300 கிலோமீட்டர் போகணும். ஜால்னா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் போகிற ரோடு. அவரங்காபாத்துனா மேக்ஸிமம் லாரி டிரைவருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவரங்காபாத் அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே தான் போய் இந்த கிரானைட்ஸ், அந்த மார்பிள் கல்ஸை போய் நம்ம இறக்க போகிறோம். அதை அப்படியே இறக்கிட்டு அப்படியே அங்கேருந்து பேல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேலோ ஏதோ மேலாகுதோ இல்லை கீழாகுதோ தெரில. அப்படி மேலாகுனா கண்டிப்பாக நம்ம பஞ்சாப் போகிற மாதிரி இருக்கும். இல்லை ஊர் பக்கம் தான் ஏற்றுற மாதிரி எப்படி இருக்குன்னா, ஊர் பக்கம் மேக்ஸிமம் பேல் அதிகமாக எங்கே ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரூர், பெருந்துறை, வெப்படை, அவ்வளோதான்டா. ஈரோடு சைடு ஆகுமா? ஈரோடு சைடு ஆகும். இது மாதிரி இந்த பக்கம் சைடு தான் அதிகபட்சமாக ஆகும் பேலு. அதுமாதிரி அங்கே போய் நம்ம ஏற்றிட்டு போய் இறக்க போகிறோம், போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அப்புறம் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது அன்னைக்கு வேண்டுகோள் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு வைரஸ் ஒன்று பரவிட்டு இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு டாக்டர் நம்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், ரிக்வெஸ்ட்டாக சொன்னார். அவருக்கு தெரிஞ்ச யூடியூப்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது மக்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா சும்மா கேர்லெஸ்ஸாக இருக்காங்க, பெருசாக யாரும் இது பண்ணிக்கிறதில்ல, மாஸ்க் போடுறதில்ல, சானிடைசர் யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தான் கீழெலாம் போனால் பாருங்கள் மாஸ்க் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே ஒரு மாஸ்க் இருக்கும், முன்னாடி பொட்டியில் உள்ளே வச்சுருக்கோம் மாஸ்க்கு. ஒரு 10 மாஸ்க் அப்படியே வரிசை வச்சுருப்போம். நாங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம். இது மாதிரி வாங்கி வச்சுருப்போம் மொத்தமாக மாஸ்க்கு.
நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கா சேஃபாக இருக்கோம். நீங்களும் ஃபேமிலியோட குடும்பத்தோட வெளியில் எங்கே போனாலும் சரி கம்பல்சரி மாஸ்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். அதாவது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க. இப்போ மறுபடியும் ஆரம்பிக்குது. நம்ம மக்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க. ஏன்னா நாங்கள் வந்து வண்டியில் எங்களால் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் நாங்கள் சேஃபாக இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாவே எங்களுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. எதனாலனா எங்களை அதிகபட்சமாக எங்களை வந்து அதாவது ஏற்றுக்கிறவங்க வந்து இந்த ரோட்டோர இருக்கிற டீ கடைக்காரும் ஹோட்டல்கார் மட்டும்தான் எங்களை ஏற்றுப்பாங்க. மேக்ஸிமம் நாங்கள் அவங்கக்கிட்ட மட்டும்தான் பேசுவோம். மித்த அளவுக்கு அந்த அளவுக்கு வேறு எதுவும் இல்லை. அதுவும் இப்போ அந்த ஒமேகாரான அந்த வைரஸ் வந்துருச்சுன்னா அவங்களே எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே நாங்கள் டிரைவர் தனி தான். அது இல்லாமல் அந்த இன்ஜின் ஹீட்டுக்கு மேக்ஸிமம் எங்கள்கிட்ட எதுவும் அட்டாக் பண்ணாது. வேறு எதுவும் இல்லை. ஃப்ளாஸ்க்கு வாங்கி வச்சாச்சு. ஃப்ளாஸ்க்கு நம்மக்கிட்ட இருக்குது. டீயும் அப்புறம்ட்டுக்கு இந்த வைரஸ் வந்துட்டு டீ கடை எதுவும் இல்லைன்னா நாங்கள் உடனே டீயும் வண்டியிலே வச்சு குடிச்சுப்போம். அவ்வளோதான். மக்கள் எல்லாருமே நீங்கள் எல்லாம் சேஃபாக இருங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, டோல்கேட்டு பாஸ் பண்ணுறது அப்படியே காமிங்க அண்ணா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டோல்கேட் பக்கமாக வந்துட்டோம். டோல்கேட் தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் அது கிராஸ் பண்ணுறதுல சும்மா நம்மளுக்கு ஃபாஸ்ட்ராக் தான். உள்ளே போந்து அந்த செகண்ட் இருந்தாலும் போன உடனே பாஸ் ஆயிரும். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நீங்கள் டோல்கேட் வந்து பாஸ் பண்ணும்போது அப்படியே காமிங்கண்ணா, வீடியோவில் காமிங்கண்ணா அது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது பாருங்கள் காமிக்க போகிறோம். உள்ளே போத போகிறோம். அவ்வளோதான். அங்கே மொத்தம் 1 2 3 4 5 6 கவுண்டர் இருக்குது. 6 கவுண்டர் இருக்குது. நம்ம ஏதோ ஒரு கவுண்டரில் உள்ளே போகலாம். இந்தாண்ட தான் ஒன்று இருக்கிறது தான் ஃப்ரீயாக இருக்குது. அதில் 3 தானே ஃப்ரீயாக இருக்குது. நாம் ஒன்றில் போந்துடலாம். நம்மளுக்கு புது ஃபாஸ்ட்ராக்குங்கிறதுனால கொஞ்சம் டக்குன்னு தூக்கிறேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒவ்வொரு சில ஃபாஸ்ட்ராக்கெல்லாம் சக்குன்னு போகிற வேகத்தில் தூக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொன்றும் நின்ன வேண்டி தான் தூக்கும். பார்க்கலாம் பாருங்களேன் இது எப்படி தூக்குதுன்னு. என்னாச்சு? தூக்கிருச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. நம்மளை கிராஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக இறங்கிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் டிரைவர் ஃபீல்டு எவ்வளோ கஷ்டமானது இப்படின்னு. அதுக்கு நிறையா நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்களும் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து நான் சொல்லாத நிறையா கருத்துக்களை வந்து அவங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என்னோடய ரிஸ்க் என்னென்ன இருக்குது, எங்களோட ரிஸ்க் என்னென்ன இருக்குங்கிறத எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்குண்ணா, இப்படி இருக்கு, அந்த கயிறு இழுக்கிறது, மூட்டை சரிகிறது, டயர் மாற்றுறது, அன்டைமில் பிரேக் டவுன் ஆகிறது, இது எல்லாருமே நிறையா சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னது ஒரு 2-3 பாயிண்ட் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க நிறையா பேர் நிறைய கமெண்ட்டில் நிறையா சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஏன்னா எங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருந்தாங்க நிறையா பேர். அப்புறமேட்டுக்கு ஏன்னா 12 வீல் ஓட்ட மாட்டேன், 14 வீல் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி 16 வீல் எடுக்க மாட்டேங்கிறாங்க, 14 வீல் மட்டும்தான் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க தமிழ்நாட்டு பக்கம். அதுக்கு என்ன காரணம்னா மேக்ஸிமம் 14 வீலு 12 வீலு 16 வீலு 14 வீலு 14 வீலு 12 வீலு. ஃபஸ்ட்டு 25 டன்னு 14 வீலுக்கு, 14 வீலுக்கு 30 டன்னு, 12 வீலுக்கு 25 டன்னு, 16 வீலுக்கு 35 டன்னு. 25 டன்னுங்கும் போது மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையானது டக்குன்னு, அதாவது ஒரு பார்ட்டி இருக்காருன்னா எனக்கு 25 டன்னு போதுங்கும் போது அவர் சீக்கிரமாக வண்டி எடுத்துருவார். அதிகபட்சமாக 12 வீல் லோட் ஆயிரும். 14 வீலு 30 டன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நின்று கூட லோட் ஆகும். ஆனால் 16 வீலு இன்னும் ரொம்ப கம்மியாக தான் லோட் ஆகும். அது இல்லாமல் நிறைய பேர்த்தோட கருத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 வீல் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை வண்டி ஓட்டுறதுக்கு, அது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான். ஆனால் வந்து அதனால தான் வந்து தமிழ்நாட்டு பக்கம் 16 வீல் எடுத்திருக்காங்க. அதிகபட்சமாக இல்லை, அதாவது ஒரு ஊருக்கு 1-2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பெருசாலாம் எதுவும் இல்லை. அதாவது அந்த சிமெண்ட் ஓட்டுறவங்க, இந்த மண் ஓட்டுறவங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அது சரியாக போயிடும். ஏன்னா 35 டன்னு ஏற்றிட்டு போகிறதுக்கு மித்த அளவுக்கு இது மித்த நம்மளுக்கு செட் ஆகாது, லைனுக்கு அது செட் ஆகாது. அப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு லிஃப்ட் டாக்ஸில் இறக்கி ஏற்றுங்கண்ணா அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்போம் லிஃப்ட் டாக்ஸில் இறக்கி ஏற்றுறது நகர்கிட்ட. அது வந்து அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு சேம் தான், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. அதேமாரி ரிவர்ஸ் கீர் இது இந்த வண்டியில் போட்டாலும் லிஃப்ட் ஆக்சல் ஆட்டோமேட்டிக்காக தூக்கிக்கும், ஃப்ரண்ட் கீர் போடும்போது லிஃப்ட் ஆக்சல் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு இதில். அதுக்கு லிஃப்ட் ஆக்சலுக்கு தேவையான சுவிட்ச் இது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆக்சல் தூக்கி விட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா பைபாஸ் தான், சோல்டிங் ரோடு இல்லை அப்படிங்கிறனால நான் தூக்கி விட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம ஏதோ புதுசான ஏதோ சுவாரஸ்யமான விஷயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன்.